கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி, உங்கள் வீடுகளிலே இருந்த இடங்களிலே கண்களை மூடி, இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. தேவாதி தேவன், இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் மன்னாவை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பகிர்ந்து தாரும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மீதிய நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், இடைப்பட்டு பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உலகம் எங்கிலும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய தாய்மார்கள் நமக்கு பாராட்டின எல்லா அன்புக்கு, எல்லா ஆதரவுக்கு நன்றி செலுத்த வண்ணமாக அன்னையர்களை ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேவாதி தேவன் தாய்மார்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்களுக்காக பல அற்புதங்களை தேவன் செய்தார். இந்த நல்ல நாளிலே இந்த ஆராதனையை யூடியூப் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, உங்களுடைய செல்போன்களிலோ, நீங்கள் எங்கு உங்களுடைய வீடுகளிலே எங்கு இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய துதியின் கோட்டை தலைமை போதகரவர்களுக்கும் இணை போதகரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 68:13 சொல்லுகிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமான அதன் சாயலாகவும் இருப்பீர்கள். பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு அன்னையாக, ஒரு பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பாக அவங்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் அடுப்பின் அடியினுடைய வேலை தான், அடுப்படி வேலை. இந்த அடுப்பின் அடியிலே அவர்கள் கிடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு அன்னையும் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய புருஷனை, தன்னுடைய முழு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அடுப்படியிலேயே கிடந்து காய்கறிகளை அவர்கள் நறுக்கி மற்ற பல வகையான சுவையான உணவுகளை சுவையாக ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு அதை சமைத்து, பாருங்க, சில பிள்ளைகளுக்கு இதுதான் பிடிக்கும், அதை அவர்கள் சமைத்து கொடுப்பார்கள். சில பிள்ளைகளுக்கு இது பிடிக்காது, அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த ஆகாரத்தை கொடுப்பார்கள். அல்லது கணவனுக்கு இது பிடிக்காது. இப்படி ஒவ்வொருவருக்கும் பிடித்த காரியம், பிடிக்காத காரியம் என்று இருக்கும். எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சமைக்கிறவர்கள் தான் ஒரு தாயாய் இருக்கிறார்கள். பாருங்க, அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அடுப்படியிலே கிடக்கிறவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல பசும்பொன் நிறமான அதன் இறகுகளின் சாயலாக தேவன் அவர்களை மாற்றுகிறார். பாருங்க, பொன் நிறமான, முதலாவது வெள்ளி நிறம், அதன் பிறகு அதிலே ஒரு பொன் நிறம். அவ்வளோ ஒரு மகிமை தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்கள் படுகிற காரியங்கள், அவருடைய பிரயாசங்கள், அது பல பல, அதை சொல்லி முடியாது. இந்த நாளில் அன்னையர் தினமாக இருக்கிறதுனால அன்னையர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்காகவே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் வருடம் முழுவதுமாக உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் உழைத்து 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 ஓடாய் போயிருப்பீர்கள். பாருங்க, உங்களுக்காக யாருமே ஆதரவு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவாதி தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்காகவே பல காரியங்களை அவர் செய்கிறார்.
வேதத்தில் பல காரியங்களை அவர் அன்னையர்களுக்காக, அவர் மதர்ஸ்க்காக செய்திருக்கிறார். வேதத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் தொற்கால் என்ற ஒரு பெண், ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா, அவர்கள் தான தர்மங்களை எல்லாருக்கும் செய்வார்கள். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கு அங்கிகளை தைத்து அந்த அங்கிகளை எல்லாம் அவர்களுக்கு உடுத்து வித்து அழகு பார்த்து ஏழைகள் மற்ற பரிசுத்தவான்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் உதவிகரமாயிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் விசேஷமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர் ஆதரவாக இருந்தார், அன்னையர்களுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களையும் அப்படிதான் அவர் ஆதரவாக இருக்கும்படிக்கு வைத்திருக்கிறார். இங்கே அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். தொற்கால் என்பது அவருடைய பழைய பேர். அந்த தொற்கால் என்ற லீதியால் மரித்து போய்விட்ட பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுருவை போய் அழைக்கிறார்கள். அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவாய் உதவி செய்திருக்கிறார்கள், அந்த தாயார் இப்பொழுது இல்லை என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு அழைத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தவர். ஆண்டவர் இயேசு பலரை உயிரோடு கூட எழுப்பின அந்த அற்புத அடையாளங்களை கண்ணார கண்டவர். அப்படிப்பட்ட பேதுரு அங்கே போன பொழுது அங்கே அந்த தொற்காலை அவர்கள் குளிப்பாட்டி அங்கே கிடத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் அவர்கள் அழுகிறதெல்லாம் பார்க்கிறார். பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த தொற்காலை எழும்பு என்று சொன்ன பொழுது அவள் உயிரோடு கூட அந்த தாய் எழும்பினாள். மீண்டும் அவள் விட்ட அதே நல்ல காரியங்களை, நற்காரியங்களை அவள் செய்யும்படிக்கு தேவன் அவளுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியத்தை பரலோகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சபையிலே பிரசங்கம் செய்யாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய வீட்டுக்கு நீங்கள் தான் பிரசங்கியாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே போதகராய் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரத்தை ஊட்டும் பொழுதே தேவனுடைய அன்பை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து அவர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் தேவனுடைய பயத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஒவ்வொன்றையும் சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதுபோல ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு தாய்மார்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் தான் அவர்கள் பிள்ளை பேரு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவர்களால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் அந்த பிள்ளையை பெருக்கிற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த பிள்ளையை பெற்று ஒரு தாயாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பரலோகம் அங்கீகரிக்கிறது. இங்கே பார்க்கிறோம், தேவன் ஒவ்வொரு தாய்மார்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பல குறைகள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது, பல அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இங்கே ஒரு விதவை குறித்து நாம் பார்க்கிறோம். சாரிபாத் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விதவை. அந்த விதவையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவளும் அவளுடைய மகனும் ஒரு கைப்பிடி நிறைய மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. அதை அவர்கள் சமைத்து அதை புசித்து மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளானோடு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த நேரத்தில் தான் தேவன் எலியாவை அந்த சாரிபாத் ஊருக்கு அந்த விதவையின் இடத்துல அனுப்புகிறார். 7 வருடம் பஞ்ச காலம். 7 வருட பஞ்ச காலத்தில் இந்த விதவை மேற்கொண்டு சாப்பிட ஆகாரம் இல்லை, மேற்கொண்டு சமைக்க எண்ணெய் இல்லை. இருக்கிற கைப்பிடி மாவை கொஞ்சம் எண்ணெயை வைத்து சமைத்து விட்டு அதை சாப்பிட்டு சாக வேண்டும் என்று 2 பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறார்கள். என்ன உடன்பாடு? மகனும் தாயும். அந்த தாய் சொல்லை அப்படியே மகன் கேட்டு இருவரும் போய் சில சுள்ளி, அதாவது சுள்ளி என்றால் வெறுகு கூட இல்லை, வெறுகை விட சற்று சின்ன சின்ன காரியங்கள், அதுதான் சுள்ளி. அவைகளை பொறுக்கி அந்த சுள்ளிகளை வைத்து அடுப்பை மூட்டி அந்த அடுப்பில் அந்த மாவை வைத்து அப்பத்தை சமைத்து
அதை சாப்பிட்டு விட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு அப்பந்தான் வந்திருக்கும். அது எவ்வளோ சின்ன அப்பமாக வந்திருக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது. அதை சாப்பிட்டு சாக வேண்டும் என்று ஒரு மனமாய் அவர்கள் தீர்மானம் பண்ணி இருக்கிற அந்த நேரத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசி அங்கே போகும் பொழுது அந்த ஒரு மனம் நிறைந்த அந்த குடும்பத்தில் தீர்க்கதரிசியை முதலாவது அவர்கள் வரவேற்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்தால் அந்த ஊழியக்காரரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த விதவை புசிக்க ஆகாரம் இல்லை என்று சொன்னாலும், வாழ வசதி இல்லை என்று சொன்னாலும், அந்த தீர்க்கதரிசியை கனமாய் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொன்னபோது தண்ணீரை கொடுத்தாள். நீ எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை முதலாவது எனக்கு செய்து கொடு என்று சொல்லும் பொழுது அவள் இருக்கிற உண்மையை சொல்லுகிறாள். நானும் என் மகனும் இருக்கிற அந்த மாவை வைத்து சமைத்து அதை அப்பத்தை புசித்து சாக வேண்டும் என்று இருந்தோம் என்று சொல்லி அதில் ஒரு அடையை செய்து கொடுத்த பொழுது அங்கேதான் அற்புதம் நடைபெற்றது. அங்கே பஞ்ச காலம் தீரும் வரையில அப்பம் குறைந்து போகவில்லை, களத்திலே எண்ணெய் குறைந்து போகாமல், மாவு குறைந்து போகாமல் அவர்கள் பஞ்ச காலம் முழுவதுமாக அவர்கள் புசித்து திருப்தியாயிருக்க முடியாய் தேவன் அந்த ஏழை விதவை தாயை அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவைகளோடு இருக்கக்கூடிய நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை புருஷனை இழந்த ஒரு ஏழை விதவையாய் இருந்தாலும் சரி, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக அனுப்பும். தேவனே அவரை அனுப்பி அவர் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பஞ்ச காலம் முழுவதுமாக உங்களுக்கு ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதித்து தருவார். ஏன் என்று சொன்னால் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தேவன் தகப்பனாய் இருக்கிறார். அந்த ஏழை விதவையை அவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ என்னுடைய புருஷன் இல்லையே, புருஷன் இருக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு, புருஷன் இருக்கும் பொழுது எனக்கு சகலமும் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இந்த வார்த்தையை தேவன் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்திலே ஒரு விதவையாய் வாழக்கூடிய ஒரு தாய்க்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர், அதிலே ஒரு மனிதன் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். அந்த மனிதன் மரித்து போன பிறகு அந்த மனிதனுடைய மனைவி விதவையாய் மாறி போய்விட்டாள். ஆனால் அவன் மரிக்கும் பொழுது கடன்காரனாய் மரித்து விட்டார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? கடன் கொடுத்தவர்கள் 2 பிள்ளைகளை அடிமைகளாய் மாற்றிக்கொள்வதற்காக வீடு தேடி வந்து விட்டார்கள். இந்த தாய்க்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் என்ன செய்தால்? ஒரு காரியத்தை செய்தாள். தீர்க்கதரிசியை நோக்கி ஓடி வந்தாள். எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வந்து, ஐயா, உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை நீர் அறிவீர். உம்முடைய அடியான் மரித்து போய்விட்டார். இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் என்ற 2 பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக போய் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி அந்த அம்மாவிடத்தில் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் உண்மையை சொல்லுகிறார். ஐயா, என்னிடத்தில் கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றுமே இல்லை, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது. பாருங்க, அவள் உண்மையை சொன்னதுனால என்ன நடந்தது? தீர்க்கதரிசி சொன்னார், நீ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் போய் வெறும் பாத்திரங்களை, காலி பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டிலே வைத்து அந்த காலி பாத்திரங்களிலே அந்த எண்ணெயை நீ வார்த்து நீ வை என்று சொன்னார். அதே போல அந்த தாய் அக்கம் பக்க வீடுகளெல்லாம் பாத்திரங்களை வாங்கி, வீடு நிறைய பாத்திரம், எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெயை வார்த்தாள். எண்ணெய் நிரம்பினது, எல்லா பாத்திரங்களிலும் நிரம்பினது. கடைசியில் வேறொரு பாத்திரத்தை கொடு என்று பிள்ளைகள் கிட்ட கேட்கும் பொழுது அங்கே வேற பாத்திரம் இல்லை
எண்ணெயும் நின்று போய்விட்டது. அப்ப பாருங்க, ஒன்றுமே இல்லை, வெறும் எண்ணெய் மட்டும் இருந்தது. ஆனா அந்த எண்ணெயை தேவன் ஆசீர்வதித்தார். அப்பொழுது மீண்டும் தீர்க்கதரிசி இடத்திலே வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அந்த எண்ணெயை நீ விற்று உன் கடன்களை அடைத்துக்கொள் என்று அவர் சொன்னார். நல்ல ஒரு ஆலோசனையை சொன்னார். பாருங்க, புருஷன் இருக்கிற வரையில, புருஷன் இருக்கும் பொழுதும் கடன்ல தான் இருந்தாங்க. புருஷன் மறைந்து போன பிறகு ஒரு பெண்மணிக்கு இந்த சமுதாயத்திலே மதிப்பு இல்லை. சத்துருக்கள் வந்து ஒடுக்க நினைக்கிறார்கள், பிள்ளைகளை வந்து ஒடுக்க நினைக்கிறார்கள், பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாய் மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் கைவிடவில்லை. அங்கே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி அந்த தாய் செய்தபடியினாலே அவள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக உங்களுடைய சபையின் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள்தான் உங்கள் தீர்க்கதரிசி. உங்களுடைய குறைகள் எதுவாயிருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும், நீங்கள் அவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கும் பொழுது, ஜெபத்தோடு கூட போய் அவர்கள் பாதத்திலே, அப்போஸ்தலருடைய பாதத்திலே போய் உட்காருங்க. அவர்களிடத்தில் உங்களுடைய குறையை சொல்லுங்க. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடங்க. தேவன் உங்களை வாழ வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த விதவை, அவளுடைய பிள்ளைகளும் அவளும் கடனில் இருந்து விடுதலை பெறத்தக்கதாக எல்லா கடனும் தீர்ந்து போய்விட்டது. மீந்ததை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதித்தார். பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்வது மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாக உங்களை அவர் வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்காக அவர் ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை விட்டு விடாமல் இருங்கள். நீங்கள் ஒரு விதவையா இருப்பதினாலே, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுக்காக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். பாருங்க, இந்த உலகத்தில் விதவைகள் படுகிற பாடுகள் பல. இந்த உலகத்தில் ஒரு முறை ஒரு விதவை, அவளை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவள் என்ன செய்தால், தன்னுடைய மகன், ஒரே மகன், அந்த மகன், வாழ்ந்து கொண்டிருந்த மகன் மரித்து போய்விட்டான். அதே சாரிபாத் விதவை. அப்பொழுதுதான் இவள் அந்த பிள்ளைக்காக அந்த தீர்க்கதரிசி இடத்துல அவள் போய் பேசுகிறார். நீர் தேவனுடைய மனுஷன், நீர் வந்து என்னுடைய அக்கிரமத்தை நீர் நினைக்க பண்ணினீரா? அதற்காகவா நீர் வந்தீர்? என்னுடைய பிள்ளை சாவதற்காகவா நீர் இங்கே வந்தீரே? என்னுடைய பிள்ளை இப்பொழுது மரித்து போய்விட்டானே. தீர்க்கதரிசி வந்ததனாலே ஒரு குடும்பம் கெட்டது, அல்லது தீர்க்கதரிசி வந்ததனாலே அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டது என்று யாரும் இந்த உலகத்தில் சரித்திரத்திலே சொல்லாதபடிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திலே செய்தார். அந்த விதவை கம்ப்ளைண்ட் பண்றார், தேவ மனுஷனே, நீர் என் அக்கிரமத்தை நினைவு கூறும்படிக்கு இங்கு வந்தீரோ? என் மகன் இப்பொழுது மரித்து போய்விட்டானே, நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன் என்று அந்த விதவை புலம்புகிற நேரத்தில், திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவன் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார்? அந்த எலியா அந்த மகனை ஜெபித்து, அந்த மகன் மேல விழுந்து ஜெபித்து அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து போன மகன் மீண்டும் உயிரோடு உயிர் பெற்றான். அந்த மகனை அந்த தாயிடத்தில் ஒப்படைத்தார். பாருங்க, இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
இந்த உலகத்தில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தைரியமாக இருங்கள். தேவனை தைரியமாக ஆராதனை செய்யுங்கள். தேவனை நம்புங்கள். தேவனை தேடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவரே நமக்கு தகப்பனும் அவரே நமக்கு தாயுமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ரூத், நகோமி இவர்களை பற்றி எல்லாரும் நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகத்தில் ஒரு தாய் என்று சொன்னால், விசேஷமாக திருமணம் ஆன ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு தாய் யார் நீங்கள் கேட்கலாம். அவர்களுடைய தாய் தான் அவர்களுக்கு தாய் இல்லை. ஒவ்வொரு திருமணம் ஆன பெண்மணிக்கும் அவர்கள் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மதர் இன் லா, அதாவது சட்டப்படி மதர் இன் லா என்ற வார்த்தை சட்டப்படி தாய் என்பதான ஒரு பொருள். சட்டப்படி இவங்க தான் அவர்களுக்கு தாய். யாருக்கு? மருமகளுக்கு தாய் மாமியார் தான். இங்கே நகோமி என்ற ஒரு பெண்மணி, அவள் மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாள். தன்னுடைய புருஷன், தன்னுடைய 2 மகன்கள் எல்லாரையும் அழைத்து மோவாப் தேசத்துக்கு சென்றால். ஏன் சென்றால், பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்தில் வந்தபடினாலே தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனிடத்தில் விசாரியாமல் அவளே ஒரு முடிவெடுத்து புருஷனை அழைத்து கொண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவள் மோவாப் தேசத்துக்கு போனாள். போன இடத்துல எலிமெலேகு என்ற அவனுடைய அந்த நகோமியுடைய புருஷன் மரித்து போய்விட்டான். புருஷன் மரித்து போன பிறகு அவள் விதவையாய் மாறிவிட்டாள். புருஷன்தான் மரித்து போய்விட்டான் என்று இருக்கிற நேரத்தில் 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், அந்த 2 ஆண் பிள்ளைகளும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவர்களும் மரித்து போய்விட்டார்கள். அங்கே அவளோடு கூட இருப்பது அந்த 2 ஆண் மக்களுடைய மனைவிமார் தான் அந்த நகோமியோடு கூட இருந்தார்கள். பாருங்க, வேதத்தில் இருக்கக்கூடிய முறைகளை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் எப்படி ஒரு தாயாய் ஒரு மாமியாரை நினைக்க வேண்டும், அதுதான் வேத சட்டம் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க நான் முயற்சிக்கிறேன். இப்பொழுது ரூத், ஓர்பால் என்ற 2 மருமக்கள் அந்த அந்நிய தேசத்திலே அவர்களை சம்பாதித்த அந்த மருமக்கள் அந்நிய தேசத்திலே இருக்கிறார்கள். இப்பொழுது புருஷன் இறந்து போய்விட்டார், 2 மகன்கள் இறந்து போய்விட்டார்கள், 2 மருமக்கள் மட்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நகோமி, அந்த தாய் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தன்னுடைய 2 மருமக்களையும் அழைத்து, நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுங்கள், இனி உங்களுக்கு ஒரு பிள்ளையை நான் பெற்று உங்களுக்கு நான் தர முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஒரு மருமகள், ஓர்பால் என்ற மருமகள் வந்து மாமியை முத்தமிட்டு அவள் சென்று விட்டாள். ஆனால் பாருங்க, ரூத் என்ற உண்மையும் உத்தமமான அந்த மருமகள் மட்டும் என்ன செய்தால், அந்த மாமியை நோக்கி, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் தான் என்னுடைய தேசம், நீர் எங்கே சாப்பிட்டாலும் அங்கே நான் சாப்பிடுகிறேன், நீர் செத்தால் நான் அங்கே சாகிறேன், நீர் எங்கு போகிறீரோ அங்கே நான் வருவேன் என்று சொல்லி அப்படியே பின்பற்றுகிறாள். தன்னுடைய அந்த மாமியை தன்னுடைய தாயாகவே ஏற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, குமாரத்தியே கேள், உன்னுடைய தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியமா இருப்பார். பாருங்க, அவள் தாய் வீட்டை மறந்து தான் திருமணம் முடித்த தன்னுடைய அந்த கணவன் வீட்டை அவள் ஏற்றுக்கொண்டு, கணவன் இல்லை என்றாலும் கூட கணவனுடைய தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவள் பின்பற்றி பெத்லகேம் நோக்கி வருகிறாள், இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வருகிறாள். அங்கே தேவாதி தேவனை தன்னுடைய தேவனாக அவள் ஏற்றுக்கொண்டு வருகிறாள். என்ன நடந்தது? விதவையாய் இருந்த அந்த ரூத்தை
தேவன் உத்தமமாய் தன்னுடைய மாமியை தன்னுடைய தாயை போல நேசித்து தாயை போல் நடத்தின அந்த விதவை பெண்ணாகி அந்த ரூத்தை தேவன் வாழ வைத்தார். அவளுடைய வீட்டை அவர் கட்டினார். போவாசை கொடுத்தார். போவாஸ் என்ற மணவளனை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய வம்சம், தாவீதுடைய வம்சம், அந்த வம்சத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக அந்த ரூத் அவள் மாறினாள். அங்கே விதவையாய் இருந்த அந்த நகோமி இந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த அந்த குழந்தையை அவள் எடுத்து வளர்த்து அவள் அந்த குழந்தையினுடைய தாயை போல அவள் மாறிவிட்டாள். பாருங்க, ஆண்டவர் பிள்ளை இல்லாத ஒவ்வொருவரையும் பிள்ளை பெற செய்கிற தேவன். இங்கே அவர்கள் பெற்ற பிள்ளை தன் பிள்ளையை போல அவள் ஏற்றுக்கொண்டு அதை வளர்க்கிற தாயாய் நகோமி மாறினாள். எல்லாரும் என்ன சொன்னார்கள்? நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு. பிள்ளைகள் பெற்றவளை விட உனக்கு தான் பிள்ளைகள் அதிகம். நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ அழுது கொண்டிருக்கிறாய், எனக்கு பிள்ளைகள் இல்லையே, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னை நேசிக்கிறார். உனக்கு ஒரு ஆதரவை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்களை செய்தார். அந்த பல அற்புதங்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் தாய்மார்கள் தான். என்ன அற்புதம்? அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே ஒரு கூட்டம் பட்டணத்திற்கு வெளியிலே பாடையிலே ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வாலிபனை சுமந்து கொண்டு வருகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு பட்டணத்துக்குள்ளே போவதற்காக தன்னுடைய சீஷரோடு கூட அவர் உள்ளே போவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். எதிரிலே சப ஊர்வலம் வருகிறது, உள்ளே ஆண்டவர் இயேசுடைய ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? அங்கே அழுது கொண்டு போகிறவர்களை பார்க்கிறார். அதிலே அந்த தாய் அழுகிறதை அவர் கவனித்து விட்டார். 13ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர் வாலிபனை அவர் பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை. இந்த மகன் தான் எனக்கு சாப்பாடு போடுவான், இந்த மகன் தான் என்னை ஆதரிப்பான் என்று ஒரு வேற உதவியே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மகனை அந்த தாய் இழந்து போனபடியினாலே ஆண்டவர் இயேசு அந்த தாயுடைய கண்ணீரை கண்டார். அந்த தாயுடைய கண்ணீரை கண்டு அவர் அழாதே என்றார். இயேசு மனதுருகிட்டார். இன்னைக்கு நீங்க எந்த மூலையில இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. அவர் உங்களுக்காக மனதுருகி இருக்கிறார். அழாதே, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னுடைய தேவையை சந்திக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தாயே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே. அந்த மகனை, ஒரே மகனை இழந்து அழுது கொண்டு இனி எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையில் இனி வேற வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார், நிறுத்தினார்கள். உடனே வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயுடைய உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழுகையை அவர் துடைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அழ வேண்டாம். அழுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க அழாதீங்கன்னு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்க அழ வேண்டாம். இயேசு இருக்கும் பொழுது நீங்க ஏன் அழணும்? இயேசு இன்றைக்கு உயிரோட கூட இருக்கிறாருங்க. ஆண்டவர் இயேசு உயிரோட இருக்கிறதுனால நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இடத்துல நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனைய, அவர் பார்த்துக் கொள்வார். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்,
ஒவ்வொரு தாய்மார்கள் இந்த உலகத்தில் படுகிற பிரச்சனைகள் கொஞ்சம் அல்ல, அது அநேகம். விதவைகள் படுகிற பிரச்சனைகள் அநேகம். அப்படிப்பட்ட விதவைகளுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மகள் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய மகளுக்காக அவள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறாள். என்ன சொல்லுகிறாள்? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள், 28ஆம் வசனம் வரையில. அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வேதனை, பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். அவளை எப்படியாயிலும் இயேசு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அதை ஒன்றும் ஒரு பொருட்படுத்தவில்லை. பிறகு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், அவள் நம்மை பின்பற்றி அவள் கேட்கிறாளே. பாருங்க, முதல்ல ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறா, ஆண்டவர் ஒன்று செய்யல. பிறகு பின்பற்றி கொண்டு வரா, ஆண்டவர் இயேசு பின்பற்றி கொண்டு வந்து கேட்கிறார். ஆண்டவர் இயேசு சீஷர் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், அவள் நம்மை பின்பற்றி நம்மை வந்து கேட்கிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது அந்த சீஷர் இடத்துல தான் பதில் சொல்லுகிறார், நான் பிள்ளைகளாகி இஸ்ரவேல் மக்களுக்காக தான் நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவள் என்ன செய்யறா? ஆண்டவர் இயேசுவை வந்து பணிந்து கொண்டு, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போட முடியும்? அந்த தாய் பாருங்க, தன்னுடைய மகள் மேல இருந்த பாசத்தினால அவளுக்கு எப்படியாகிலும் அந்த பிசாசின் பிடியிலிருந்து மகளுக்கு விடுதலை வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசுவை அவள் விடுவதாக தெரியவில்லை. இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவள் என்ன செய்தால், ஆம் ஆண்டவரே உண்மைதான், ஆனால் அந்த பிள்ளைகள் மேஜையின் மேலே சாப்பிடும் பொழுது அந்த துணிக்கைகள் கீழே விழும் அல்லவா, அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அல்லவா, அதுபோல நீர் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நீர் சுகம் தர வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. பாருங்க, இந்த ஸ்திரீ, இந்த தாய் தன்னுடைய மகளுக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் தன்னை தாழ்த்துவதற்கு போனாள். பாருங்க, தன்னை எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தாழ்த்துகிற தாய்மார்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறபடியினால் தான் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் அவ்வளவாய் தாழ்த்தினாள், அற்புத சுகத்தை அவள் தன் மகளுக்கு பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாக, ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் தாழ்த்துகிற ஒரு தாயாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதியிலே அவர்களுக்கு சுகம் வேண்டுமானால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் பாதத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஒரு தாயாய் இருந்தால் மட்டுமே உங்கள் பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்காமல் இந்த மாடர்ன் தாய்மார்களை போல, இந்த காலத்து மாடர்ன் தாய்மார்கள் செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தொடர்கள், மற்ற வீண் வார்த்தைகள் இதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தா உங்களுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் பிள்ளையை நீர் வாழ வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களை ஆண்டவர் பார்த்து, அவருடைய விசுவாசத்தை பார்த்து, உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆம் பிரியமான தாய்மார்களே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாய் இருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டுமா?
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்னொரு தாயை வேதம் சொல்லுகிறது. அந்த தாய் என்ன செய்தால், அவள் எந்த தூரத்துக்கும் தன்னுடைய மகனுக்காக சென்றாள். சூனேமியாள் என்ற ஸ்திரீ, அவள் பிள்ளை இல்லாத காலத்திலே தீர்க்கதரிசி அங்கே அவளுடைய வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசியை வருந்தி, நீங்கள் வந்து எங்களுடைய வீட்டிலே ஆகாரம் புசித்து செல்ல வேண்டும் என்று அழைப்பாள். அந்த சூனேமியாள் தன்னுடைய புருஷனிடத்தில் பேசினார். வருகிறவர் ஒரு தேவ மனிதனாய் தோன்றுகிறார், ஒரு பரிசுத்தவானாய் தோன்றுகிறார். ஆகவே இவருக்கு நம்முடைய மெத்தையிலே ஒரு சிறிய அறையை நாம் கட்ட வேண்டும், அதிலே ஒரு மேஜையை வைக்க வேண்டும், அதிலே ஒரு நாற்காலியை வைக்க வேண்டும், அதிலே ஒரு குத்து விளக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ மனுஷனை அவள் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார். பாருங்க, தேவ மனுஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற எந்த ஒரு தாயாய் இருந்தாலும் அந்த தாயை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்க ஊழியக்காரரை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற ஒரு தாயாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இவள் தனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் தன்னுடைய புருஷனிடத்தில் இந்த தேவ மனுஷன் இவர் ஒரு பரிசுத்தவான் என்று அறிகிறேன், இவருக்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் செய்து அந்த தேவ மனுஷனை மேலே மெத்தையிலே தங்க வைத்தார்கள். என்ன நடந்தது? தீர்க்கதரிசி தன்னுடைய அசிஸ்டன்ட் இடத்துல கேட்கிறார், இவளுக்கு ஏதாகிலும் குறை இருக்கிறதா? இவளுக்காக ராஜாவிடத்தில் பேச வேண்டுமா? அல்லது அந்த படை தலைவனத்தில், அதாவது தளபதி இடத்துல பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அந்த கேயாசி என்ற உடன் ஊழியக்காரர் சொல்லுகிறார், இவளுக்கு பிள்ளை இல்லை, இவளுடைய புருஷன் வயது சென்றவனாய் இருக்கிறான். அப்பொழுதுதான் அவளை அழைத்து கொண்டு வா. அவளுக்கு தீர்க்க தரிசனமாய் தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டு இருப்பாய். பாருங்க, நீங்க தேவனுடைய ஊழியக்காரரை கனப்படுத்துகிற ஒரு நபராய் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், ஒரு உற்பத்தி காலத்திலே உங்களுக்கு ஒரு பிள்ளையை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அங்கே அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவள் அதை நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்னால் நம்பிதான் ஆக வேண்டும். நம்பாத காரியத்தை கூட நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். ஏன் சொன்னா, சொல்லுகிறவர் தேவன். என்ன நடந்தது? அப்படியே ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை கொஞ்சம் பெரியவனாய் மாறின பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தகப்பனிடத்தில் போக வேண்டும், வயல்வெளிக்கு போக வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அனுப்பி வைக்கிறாள் தாய். அங்கே வயல்வெளியிலே அவன் இருக்கும் பொழுது தலை வலிக்கிறது, தலை நோகிறது என்று சொல்லி தகப்பனிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் தகப்பன் தாயிடத்தில் அனுப்பி வைக்கிறார். உடனே அவன் அந்த குழந்தை வந்து தாய் மடியிலே படுத்து, தலை வலிக்கிறது என்று படுத்து தாய் மடியிலேயே மரித்தே போய்விட்டான். பாருங்க என்ன நடந்தது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த குழந்தை மரித்து போய்விட்டான். அவள் சோர்ந்து போகவில்லை. அவள் என்ன செய்தாள்? அந்த மரித்து போன குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த தேவ மனுஷன் படுத்திருந்த அந்த படுக்கையின் மேலே அவனை கிளத்தி விட்டு கதவை பூட்டி விட்டு யாருக்கும் சொல்லவில்லை. தன் புருஷனுக்கு ஆள் அனுப்பி, நான் தேவ மனுஷனை போய் பார்க்க வேண்டும், எதற்கு என்றெல்லாம் சொல்லவில்லை. புருஷன் கேட்கிறார், இது என்ன அவசியம் இருக்கிறது? இது ஓய்வு நாளும் அல்ல, மாத பிறப்பும் அல்ல, அமாவாசையும் அல்ல, வேற எந்த காரணத்தினாலே இப்பொழுது நீ தேவ மனுஷனை போய் பார்க்க வேண்டும்? இல்லை, நான் தேவ மனுஷனை போய் பார்த்தாக வேண்டும், எனக்கு கழுதையின் மேல சேனை வைத்து எனக்கு அனுப்புங்கள் என்று உறுதியாய் சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காக, அதுதான் ஒரு தாயுடைய அன்பு. தன்னுடைய பிள்ளைக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகக்கூடிய அளவுக்கு துணிந்தவள் தான் ஒவ்வொரு தாயும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய தாய்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காய் எந்த தூரத்திற்கும் நீங்கள் செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
அவள் என்ன செய்தாள்? கர்மேல் மலை அது எங்கேயோ இருக்கிறது. வேலைக்காரனை பார்த்து சொன்னா, யாரிடத்திலையும் பேசாதே, எங்கேயும் நிறுத்தாதே, நீ போ, என்னை வைத்து நீ அந்த கர்மேல் மலைக்கு போ, தேவனுடைய மனுஷனிடத்திலே போ என்று சொல்லி அவள் நேரா போய் அங்கே தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை பிடித்த பொழுதுதான் தேவனுடைய மனுஷனுக்கே தெரிந்தது, இவள் துக்கமாய் இருக்கிறாள். தேவன் அந்த துக்கத்தை எனக்கு மறைத்து விட்டார். அப்பொழுதுதான் வேலைக்காரனை அனுப்புகிறார், ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறார், நீ போய் அந்த குழந்தையின் முகத்தில் வை. அந்த வேலைக்காரன் போய் வைத்தான், ஒன்று நடக்கல. ஆனால் இவள் விடவில்லை, நீர் வராமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசியை கையோடு தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தாள். வந்த மாத்திரத்தில் அந்த எலிசா அந்த அறைக்கு சென்று அங்கே இங்கும் அங்குமாய் உலாவி அந்த குழந்தையின் மேல் முகங்குப்புற விழுந்து அந்த குழந்தைக்காக ஜெபித்து, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, அந்த பிள்ளை உயிரோடு கூட வரும்படிக்கு ஜெபித்து, உயிர் பெற்ற பிறகு அந்த தாயிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைத்தார். பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மரித்து போன சிறு பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பி பெற்றோரிடத்தில் ஒப்படைத்தார். அதை தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை செத்த நிலைமையில இருக்கிறார்களா? செத்த நிலைமை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடாத ஜீவன் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தால், நீங்க ஜெபியுங்க, நீங்க தேவனை தேடுங்க, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய மகனுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, உங்களுடைய மகளுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. தேவன் உங்கள் பிரயாசத்தின் பலனை அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம், உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் இழந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் நீங்க தேவனை எவ்வளவு தூரம் நீங்கள் தேடி, ஒருவேளை உங்களுடைய ஆலயம் தூரமா இருக்கலாம், ஆனா நீங்க ஆலயத்தை தேடி நீங்க போறீங்க இல்லையா, அதனாலேயே தேவன் உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத புருஷன், அப்படிப்பட்ட தாய்மார்கள் எவ்வளவு பாடுகள் நடுவிலே இருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த ரட்சிக்கப்படாத புருஷனை வைத்துக் கொண்டு ஒரு காணிக்கை கொடுப்பதற்கு கூட கடினம். சபைக்கு ஒரு காணிக்கை கொடுக்க புருஷன் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த புருஷனையே அழைத்து கொண்டு அந்த புருஷன் கையிலேயே காணிக்கை கொடுத்து அதை போதகத்தில் கொடுக்க வைக்கிற எவ்வளவு அருமையான தாய்மார்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் கிருபை. ஒரு சில தாய்மார்கள் கொடுக்கிற விஷயத்தில் அவர்களை யாரும் மிஞ்சி கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுக்காக கொடுக்கிற விஷயத்தில் தங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்காமல் கொடுத்த தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆதி காலத்தின் தாய்மார்களை குறித்து நான் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அந்த நாட்களில் வாழ்ந்த பெரிய போதகர்கள் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த போதகர்களும் அப்படியாய் போதிப்பார்கள். என்ன போதிப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வேளையும் அந்த தாய்மார்கள் சமைக்கிற அந்த ஆகாரத்தில் அரிசியை காணிக்கையாக சேகரிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு தாய் தன் சமையலுக்காக தன் குடும்பத்திற்கு சமைக்கும் பொழுது அவர்களுக்கு மனது இருந்தால் ஒரு விரலிலே அரிசியை எடுத்து ஒரு பையிலே போட வேண்டுமா. இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு இருந்தா 2 விரலிலே அரிசி எடுத்து ஒரு பையிலே போட வேண்டுமா. இன்னும் கொஞ்சம் பெரிய மனதுனா 3 விரல், இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு இருந்தா 4 விரல், இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு இருந்தா 5 விரல் ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க என்று சொல்லி அவர் போதித்திருக்கிறார். இப்படி அவர்கள் எல்லாம் பிடி அரிசி என்று சொல்லி சிலர் இன்றை வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரிசியை சேகரித்து ஒரு பையிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். பாருங்க, அப்படி
கொடுக்கிற தாய்மார்களை, அவருடைய பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய படிப்பை படித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை தாங்கினவர்கள் அநேக தாய்மார்கள். அவர்கள் தங்களுடைய பணத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை தாங்கினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் ஈதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஸ்திரீ, அவளுடைய இருதயத்தை தேவன் திறந்த பொழுது அவள் ஊழியத்துக்காக கொடுத்தாள். இன்றைக்கு ஊழியங்கள் தேங்கக்கூடாது, ஊழியங்கள் வளர வேண்டும், ஊழியங்கள் செழிக்க வேண்டும். அது ஒவ்வொரு தாய்மாருடைய கையிலே அது இருக்கிறது. உங்களுடைய சிக்கனத்தினாலே உங்களுடைய குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி சபையை நீங்கள் வளர்க்க வேண்டும், சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தான், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுக்கு 2 குமாரர். ஆனால் அந்த குமாரர்கள் பிறந்த அந்த இடம்தான் வித்தியாசமான இடம். ஒரு குமாரன் அடிமையானவளிடத்திலே பிறந்தான், இன்னொரு குமாரன் சுயாதீனம் உள்ளவளிடத்திலே பிறந்தான். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் இஸ்மவேல், ஆகார் இடத்துல பிறந்தவன். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் ஈசாக்கு. பாருங்க, இந்த 2 பிள்ளைகளும் ஆபிரகாமின் குமாரர் தான். ஆனால் பிறப்பிலே சற்று வித்தியாசம். எந்த தாயிடத்தில் பிறந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. பாருங்க, உலகமே தாயர் அன்னையர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட தாயா இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட தாயா இருக்கிறீர்களோ அதை வைத்துதான் உங்கள் பிள்ளைகள் செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது. அங்கே ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரரும் 2 வெவ்வேறான தாயிடத்தில் பிறந்தவர்கள். அதை வைத்துதான் அவருடைய எதிர்காலம், அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவன் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தார். ஆனால் ஈசாக்கை சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்த, சாராள் இடத்தில் பிறந்த அந்த ஈசாக்கை தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மணலைப் போல அவர் ஆசீர்வதித்தார். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நமக்கு தாயானவள். மேலான எருசலேம், அவள்தான் சுயாதீனம் உள்ளவள். இன்றைக்கு உலகமும் ஒரு தாயாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 சொல்லுகிறது, பாபிலோன் அதனுடைய ரகசியத்தை, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த உலகம் ஒரு பாபிலோன். அவள் எப்படிப்பட்டவள், அவளை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது? இன்னும் வெளிப்படுத்தல் 14:8 வேறொரு தூதன் பின் சென்று விழுந்தது. எது விழுந்தது? பாபிலோன் மகாநகரம் தன் வேசித்தனம் ஆகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. அவளும் ஒரு தாய் தான், ஆனால் அது உலகம் என்ற தாய். ஆனால் எருசலேம் என்ற சியோனாகிய தாய், அவளே நமக்கு சுயாதீனம் உள்ள தாய். ஆனால் இந்த உலகம் என்ற தாய், அந்த பாபிலோன் மதுவை குடிக்க கொடுக்கிறாள். அதுவும் என்ன மது? வேசித்தனமாகிய உக்கிரமான மது. இந்த உலகம் கொடுக்கிற காரியம் அது மதுவை போல இருக்குது. ஆனால் அதுதான் பாவத்தின் உச்சத்திற்கு போகக்கூடிய அது மது.
அது தேவனுடைய கோபாக்கினின் தண்டனையை பெறக்கூடிய மதுவாய் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு தாயை போல இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு கூவி கூவி பல காரியங்களை கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். இந்த உலகம் ஒரு தாயை போல கொடுக்கிறதை நீங்கள் வாங்கி புசிப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்தோடு கூட நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள். ஆனால் எருசலேமாகிய தாய், அதுதான் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் அது ஆவிக்குரிய ஆகாரம். அதை நீங்கள் புசித்தால் ஒரு காலம் நீங்கள் சாக மாட்டீர்கள். அந்த ஆகாரத்தை நீங்கள் புசித்தால் அதை நீங்கள் புசிக்கிற உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் கொடுக்கிற ஆகாரத்தை நீங்கள் புசியாமல், வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க உங்களுக்கு ஒரு தாயை போல உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். எப்படி ஒரு தாய் அந்த குழந்தையை பால் ஊட்டி வளர்க்கிறாளோ அதுபோல ஒவ்வொரு ஊழியக்காரரும் தன்னுடைய சபையின் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடினாலே ஜீவனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாராம். அதுதான் ஒரு பாஸ்டருடைய இருதயம். நீங்கள் பாஸ்டர் என்று சொன்னால் சாதாரண ஒரு மனுஷனாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆண்டவருக்கு அடுத்தபடி இருக்கிறவர்கள் தான் பாஸ்டர். ஆண்டவர் இயேசுடைய இருதயத்தை போல ஒரு இருதயம் உடையவர்கள் தான் பாஸ்டர். அவர்கள் உயிரை கூட கொடுப்பாங்க உங்களுக்காக. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், கூலியால் அவன் உயிரை கொடுக்க மாட்டான். அவன் மிருகங்கள், கொடிய மிருகங்கள் வரும்பொழுது மந்தையை விட்டு விட்டு ஓடி போய் விடுவான். ஆனால் நானோ ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன். மந்தைக்காக உயிரை கொடுப்பவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக உயிரையே கொடுக்க வந்தார். அவரே ஒரு தாயாய் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காகவே பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தாயே, இந்த நாளிலே அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்காக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வியாதியா சோர்ந்து போகாதீங்க, இயேசு சுகம் கொடுப்பார். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, இயேசுவை தேடுங்க. பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சத்ரு போராட்டமா, சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். இயேசு உங்களுக்கு இருக்கிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இயேசு நமக்காக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கிலும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு தாய் உடைய அந்த வேலை என்பது மிகவும் கடினமான ஒரு வேலை. பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஆளாக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு வேலை.
அந்த பிள்ளைகளை நல்வழியிலே படுத்துவது, அந்த பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்துவது என்பது அதை காட்டிலும் பெரிய வேலை ஆண்டவரே. இப்படிப்பட்ட பெரிய வேலைகளை ஆண்டவரே, பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக இந்த நல்ல நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட தாய் உள்ளங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை புருஷன் இல்லாத ஆண்டவரே ஒரு விதவையாக இருப்பார் என்று சொன்னால் அந்த விதவை தாயை கூட நீரே அவர்களுக்கு தகப்பனாய் இருந்து, நீரே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்து, அவர்கள் தேவையெல்லாம் நீர் சந்தியம், அவருடைய கடனெல்லாம் நீர் மாற்றும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பன் இல்லாத குறையை அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்த நாளிலும் உணரக்கூடாது. தகப்பனே, ஒவ்வொரு தாயை நீர் இந்த நாளிலே தேற்றும். ஒருவேளை வியாதியினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கி போ என்று நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அவர்கள் ஒருவேளை டிப்ரெஸ்டா இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே மென்டலி டிஸ்டர்ப்டா அநேக தாய்மார்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறார்கள். not only mentally, physically. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் இப்பொழுது பாதத்தில் வைக்கிறேன். எல்லாரையும் நீர் விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவில் என்று சொன்னீரே, நீர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தாய்மார்களையும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களையும் பாதத்தில் இந்த நாளில் நான் வைக்கிறேன். அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் இன்றைக்கு திறப்பிலே நிற்கிறேன். தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைய ஆண்டவரே, அவருடைய கவலைகளை மாற்றும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பார்களாக, அவர்கள் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. நீர் ஆண்டவரே உம்முடைய தாயை மரிக்கிற நிலைமையில கூட சீசனத்தில் ஒப்படைத்தது போல ஒவ்வொரு பிள்ளையும் அந்த தாயை ஆண்டவரே கவனிக்கிற ஒரு மகனாக இந்த நாளிலே ஆசீர்வதித்து நீர் தாரும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாய்மார்களை அந்த குடும்பம் கனப்படுத்த உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God